இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து மாறி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா ஃபோன் வரும்போது இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, இப்ப Google அப்டேட் குடுத்துட்டாங்க. இந்த மாதிரி மாத்திட்டாங்க ஆப்ஷனே. ஃபோன் வரும்போது இந்த மாதிரி லெஃப்ட் சைடுல தட்டினோம்னா டிக்ளைனு, ரைட் சைடுலனா ஆன்சர் இந்த மாதிரி மாத்திட்டாங்க. இந்த ஆப்ஷன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. எனக்கு பழைய மெத்தடே வேணும். அது எப்படி பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்ல. நார்மலா டயல் பேட்ல போனீங்கன்னா, உங்களுக்கு பழைய ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கான்டாக்ட் இருக்கும், ரீசென்ட் இருக்கும், ஃபேவரைட், டயல் பேட் இது எல்லாம் இருக்கும். ஈஸியா நீங்க கால் பண்ணிக்க முடியும். ஆனா புது அப்டேட்ல பார்த்தீங்கன்னா, எதுவுமே இருக்காது. வெறும் கீபேடு, ஹோம் இது மட்டும் தான் இருக்கும். நீங்க இது வந்து நெறைய பேருக்கு புடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எப்படி பழைய ஃபோன்ல இருக்கிற மாரியே மாத்திக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா புடிச்சிருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணி, இந்த வீடியோ கீழ கமெண்ட் இருக்குல்ல, வீடியோ புடிச்சிருக்கு, தேங்க் யூன்னு ஏதாவது ஒரு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைவா இந்த அப்டேட்டை வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன். பாருங்க, பழைய மொபைலில் ஸ்வைப் பண்ணி அட்டன் பண்ண முடியுது. இந்த மொபைல் வந்து இப்படி ஸ்வைப் பண்ணி அட்டன் பண்ண முடியல. இந்த அப்டேட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். கீபோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் இந்த அப்டேட்டை ரிமூவ் பண்ணணும்னா இப்போவே இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இன்ஸ்டால்னு போட்டு இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கிறேன். அஃபீஷியல் ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே ஓப்பன் ஆகும். இந்த வீடியோவுக்கு கீழே இன்ஸ்டால்னு போட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அன்இன்ஸ்டால்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே போங்க. கீழே போனீங்கன்னா லிவ் அப்படின்னு இருக்கும். யுவர் பீட்டா டெஸ்டர்னு இருக்கும். அதில் லிவ்னு இருக்கும். அந்த லிவ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு போயிட்டு உங்களுடைய டயலர் பேட்டை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பழைய மாதிரி 3 ஆப்ஷனும் வந்துக்கிட்டு இருக்கும். உங்கள் மொபைல் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி டயல் பேட் வந்து வந்துருச்சு. கான்டாக்ட், ரீசென்ட், டயல் பேட் எல்லாமே மாறிடுச்சு. இது மட்டும் இல்லை, இனிமேல் உங்களுக்கு யாராவது கால் பண்ணாங்கன்னா இப்படி நீங்கள் ஈஸியாக ஸ்வைப் பண்ணி பேசிக்க முடியும். சிம்பிளாக ஒரே ஒரு கிளிக்கில் அப்டேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இந்த வீடியோ கீழே இருக்கிற இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அன்இன்ஸ்டால்ன்றதை கொடுங்க. உங்களுக்கு பழைய அப்டேட் வந்து ஈஸியாக வந்துடும். ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி புது அப்டேட் தான் பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு இந்த புது அப்டேட் வந்து இன்னும் வரவே இல்லை, ஸ்வைப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி புது அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்களும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டால்னு போட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழே இருக்கிற இன்ஸ்டால் லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் போகும். ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் அங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜாயின் அப்படின்னு இருக்கும். அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திருப்பியும் அதை ஓப்பன் பண்ணுங்கள் லிங்க்கை. உங்களுக்கு அப்டேட்டுன்னு கேட்கும். பாருங்கள், அப்டேட்டுன்னு கேட்குதா? அப்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த அப்டேட் வேணான்னா அன்இன்ஸ்டால் கொடுக்கணும். இந்த அப்டேட் வேணும்னா அப்டேட்டுன்றதை கொடுக்கணும். கொடுத்துட்டு வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கான்டாக்டில் புது அப்டேட் வந்துட்டு இருக்கும். கீபேட், ஹோம்ன்றது மட்டும் வந்துகிட்டு இருக்கும். கால் பண்ணால் இப்படி ரைட்டு, லெஃப்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சேம் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த அப்டேட் எனக்கு வேணாம், பிடிக்கல, பழைய மாதிரி வேணும்னாலும் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போய் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா சூப்பர், தேங்க்யூ அப்படின்னு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.